அவர் தமிழறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களோடு நெருங்கி பழகினவன். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஐயாவோட நான் பயணத்தில் இருந்தவன். அவர் தான் தெம்புக்கு படிங்கன்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்கார். மனிதனை எப்படி வாழணும்னு பழகித்தான். ஒன்று ஞாபகம் வச்சுங்கய்யா, மனிதன் என்ற சொல்லே மனம் என்ற சொல்லில் தானே வந்தது. காலால் நடக்கிற விலங்குகளுக்கு கால்நடைன்னு பேர், மனிதனுக்கு காலால் நடந்தாலும் இவனுக்கு மனிதன்னு பேர். நம்ம மனம்ன்ற சொல்லிலிருந்து நம்ம வளர்ச்சியானவர்கள். இந்த மனதில் சில சமயங்களில் சிக்கல் வரும், பிரச்சனை வரும். கவலைக்கு மருந்தே கவலைப்படுவதல்ல, கவலைக்கு மருந்து இன்னொரு கடைக்கு போகிறது இல்லை இல்லைங்களா? ஆமாம், நிறைய பேர் அங்கே போகிறான், அது கவலையை கூட்டுமே தவிர குறைக்காது. ஏன்னா மனசு சரியில்லைன்னு அங்கே போன பிறகு உடம்பு கெட்டு போகுது இல்லையா? அங்கே போய் உடம்பு கெட்டு போகுது சார். இங்கே பெரிய கொடுமை என்னென்னா, அங்கேயும் நல்ல குணக்கேடர்கள் வேறு, குடிகாரர்கள் வேறு. அது ஞாபகம் வச்சுங்க, குணக்கேடர்கள் வேறு, குடிகாரர்கள்